சாலை நம்ம நிறைய வீடியோக்கள் போட்டுருக்கோம். ஆனா உங்க எல்லாருக்குமே தெரியும், நம்ம எந்த ஒரு கட்சியோ இயக்கத்தையோ சார்ந்து வீடியோ போடுறது கிடையாது. பொதுவான வீடியோக்கள் நிறைய நம்ம போடுவோம் அப்படிங்கிறது தெரியும். அது வந்து ஒரு ப்ரோக்ராம் நடக்கும் போதும், அது எந்த கட்சியோட ப்ரோக்ராம் நடந்தாலும், யார் வந்து பேசினாலும் அந்த பேட்டிகளை நம்ம வீடியோ போடுறது வழக்கமா இருந்துச்சு. ஆனா இந்த வீடியோவுக்கு இந்த மாதிரி ஒரு ஆள் அவர் வந்து ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காரு. இதுக்கு என்ன பதில் சொல்றது தெரியல. அவர் எந்த அளவுக்கு ஒரு அறிவு உள்ள ஆளுன்னு தெரியல. நான் வந்து தனிப்பட்ட ரீதியா எந்த ஒரு கட்சியும் ஆதரிச்சு நான் போட்டது கிடையாது வீடியோ. உங்க எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருந்து இத மாதிரியான சில விசக்கருமிகள்னால எவ்வளவு ஒரு மோசமான நிலை மனசுக்கு கோவத்தை ஏற்படுத்துறாங்க. இருந்தாலும் நம்ம கோவத்தை கொட்டிடக்கூடாது அப்படிங்கிறதுனால இந்த அளவோட பேச்சு நினைக்கிறேன். இது இல்லாம நம்ம பேச இந்த வீடியோக்கு வந்துடுவோம். நம்ம என்ன சொல்லணும்னா, அதாவது விட்டுக்கட்டி, இந்த விட்டுக்கட்டியில திருத்திருவண்டியுடைய தாலுகாவில் இருக்கக்கூடிய விட்டுக்கட்டி கிராமத்துக்கு பஸ் வந்து 3 பஸ்ஸுக்கு மேலன்னு நினைக்கிறேன். 3 பஸ்ஸுக்கு கூடுதலாக என்ன பண்ணியிருக்காங்க, பர்மிட் கொடுத்து வச்சிருக்காங்க. இந்த பர்மிட்டை வச்சுக்கிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா வேற வேற ரோடுகள்ல சுத்துறாங்க. அதாவது அவங்களுக்கு எந்த ரோட்ல பர்மிட் இல்லையோ அந்த மாதிரியான வழித்தடங்கள்ல அவங்க போயிட்டு இருக்காங்க. விட்டுக்கட்டில இருந்து பள்ளி செல்லக்கூடிய மாணவர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு காலையில போறதுக்கு மட்டும் 2 பஸ் வருது. 1 பை 1 2 பஸ் வரும். திரும்ப அவங்க ஸ்கூலுக்கு வர்றதுக்கான வாகன வசதி கிடையாது. அப்படிங்கும்போது அந்த பிள்ளைங்க எப்படி வருவாங்க ஸ்கூலுக்கு? இங்க இருந்து குறைஞ்சிருந்து ஒரு 300 பிள்ளைக்கு மேல வந்து இந்த விட்டுக்கட்டிக்கிற வரம்பிய கிராமங்கள்ல இருந்து படிக்கக்கூடிய மக்கள் இருக்காங்க. ஆனா அவங்க யாருக்குமே வந்து சரியானபடி போக்குவரத்து வசதி கிடையாது. இதை கட்டாயமா செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லி நம்ம நிறைய வீடியோக்கள் போட்டுருக்கோம். இந்த நேரம் அதாவது இப்ப வந்து எந்த ஆட்சியுமே இல்லையே, இப்ப வந்து எலெக்ஷன் டைம்ல செய்ய இப்ப போடுறீங்க அப்படின்னு கேட்கலாம். எந்த ஆட்சி வந்தாலும் அவங்க ஆட்சியில கொஞ்சம் பார்த்து செய்யணும். அதாவது வந்து முக்கியமா இந்த பஸ் வந்து பர்மிட்டை வாங்கிட்டு யாரெல்லாம் உள்ள வரையும் அவங்களோட பர்மிட்டை கேன்சல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தயவு கூர்ந்து கேட்கணும். கேட்டு கண்டிப்பா பண்ணுங்க. ஒண்ணு அவங்களுக்கு பர்மிட் இருந்தா உள்ள வரணும். அப்படி இல்லைன்னா அந்த பர்மிட் தேவையில்லை, கேன்சல் பண்ணிருங்க. அப்படியே பர்மிட் எதுக்காக? அவங்க வேற ரூட்ல போறதுக்கு அவங்க எந்த ரூட்டுக்கு போகணும் அந்த ரூட்டுக்கு பணம் கட்டி பர்மிட் வாங்கிக்கணும். இந்த பர்மிட் வச்சு அவங்க வேற ரூட்ல சுத்திக்கிறாங்க. அதுக்காக இந்த வீடியோ போகணும். கண்டிப்பா இந்த வீடியோ முடிஞ்சிடும் சார்.